வணக்கம், இது உங்க டேனி அப்டேட்ஸ். கோவில்பட்டி அருகே கயத்தாரில் வீடு புகுந்து 1,83,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 பவுன் நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு வடக்கு தெருவை சேர்ந்தவர் கோமதி என்பவர் மனைவி சுப்புத்தாய். கோமதி ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் சுப்புத்தாய் கயத்தாறு வடக்கு தெருவில் உள்ள தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது ஒரே மகளான மூக்கம்மாள் தற்போது பெங்களூருவில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சுப்புத்தாய் இல்ல நிகழ்ச்சிக்காக பெங்களூர் சென்றுவிட்டு இன்று காலை கயத்தாறு திரும்பிய சுப்புத்தாய் வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தபொழுது அங்கு தான் மறைவிடத்தில் ஒரு தூக்குவாளி மற்றும் துணி பையில் மறைத்து வைத்திருந்த ரொக்க பணம் 1,83,000 ரூபாய் மற்றும் 10 பவுன் தாலி சங்கிலியை மர்ம நபர்கள் திருடிச் சென்றிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே இதுகுறித்து கயத்தாறு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இச்சம்பவம் பற்றி அறிந்த கோவில்பட்டி துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டார். மேலும் நகை மற்றும் பணத்தை பறிகொடுத்த சுப்புத்தாய் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டார். இக்கொள்ளை குறித்து கயத்தாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆள் நடமாட்டம் மிகுந்த வீடுகள் அதிகம் உள்ள பகுதியில் இந்த துணிகர கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது கயத்தாறு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உடனுக்குடன் செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டேனி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்க பகுதி குறித்தான செய்திகளுக்கு 9944094973 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இது உங்க டேனி அப்டேட்ஸ்.